அண்மைச் செய்தி தேர்தல் நன்கொடை பத்திர நடைமுறையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்ட நிலையில் தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு எதிரான வழக்குகள் வரும் 22ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நன்கொடை பத்திர நடைமுறை சட்டவிரோதமானது என கூறி அதனை ரத்து செய்து கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு எதிரான வழக்குகள் வரும் 22ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. வரும் திங்கட்கிழமை, அதாவது 22ஆம் தேதி அன்று இந்த வழக்குகள் விசாரணை நடத்தப்படும் என்று தற்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் நன்கொடை பத்திர நடைமுறையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. அது மட்டுமல்ல, அதன் மூலம் நன்கொடை வழங்கியவர்கள் யார் யார், எந்தெந்த கட்சிகள் நன்கொடைகள் பெற்றன, எவ்வளவு பெற்றன என்கிற விவரங்களை முழுமையாக பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன்படி வெளியிடப்பட்ட தகவல்கள் மூலம் பல நிறுவனங்கள் தங்களுக்கு பல சாதகமான டெண்டர் போன்ற நடவடிக்கைகள் கிடைப்பதற்கும் பல ஒன்றிய அரசினுடைய பணிகள் கிடைப்பதற்குமாக பல கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியது அதன் மூலம் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தற்போது மீண்டும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அதாவது தேர்தல் நன்கொடை மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. இந்த ஊழலை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் கடந்த சில மாதங்களாக நிலுவையில் இருந்த நிலையில் இதனை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இன்று ஆஜராகி வாதிட்டார். அப்போது இந்த வழக்குகள் அனைத்தும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி தற்போது கூறியிருக்கிறார். அதாவது தேர்தல் நன்கொடைகள் மூலம் பல பணிகள் பெற்று அதன் மூலம் ஊழல் நடந்துள்ளது. இதன் மூலம் பலன் அடைந்தவர்கள் யார் யார் என்பது குறித்து விசாரிக்க வேண்டும். இந்த ஊழல் தொகையை மீட்க வேண்டும் என்று இந்த மனுக்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் தான் வரும் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு வரும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தற்போது அறிவித்திருக்கிறார். உமேரா, தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு எதிரான வழக்குகள் வரும் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்டும். தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.